ஹலோ, சொல்லுங்க. யாரு? ஹலோ, யாரா? என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஓ, நீயா? சொல்லு. அதானே பார்த்தேன். யாருன்னு கேட்டதும் ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்லதான் இப்ப கால் பண்ணேன். நீங்க பிஸியா இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, பிஸியா தான் இருக்கேன். சீக்கிரமா சொல்லு. ஆனா நான் சொல்ல வந்தது வேக வேகமா சொல்ற விஷயம் இல்லையே. சரி, அப்போ ஓகே. நான் 2 நாள் பிஸி, அப்புறம் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ண தான் கால் பண்ணேன். நீங்க என்ன 2 நாள் பிஸின்னு சொல்றீங்க? உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்லாம் கிடையாதா என்ன? பொங்கல் ஹாலிடேஸ்லாம் இருக்கு, ஆனா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் முடியாது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்க இங்க வரணும். இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்களேன். இந்த பொங்கல் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ஸ்பெஷல்? இப்போ என்ன கல்யாணம் ஆயிடுச்சு ஸ்பெஷலா கொண்டாட? அதெல்லாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். என்ன இது, எல்லாரும் இதே சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிட்டு தலை பொங்கல் எல்லாரும் தான் கொண்டாடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்காது. நீங்க வந்துதான் ஆகணும். வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன்ல, உன் இஷ்டத்துக்கு கேன்சல் பண்ணிட்டு வான்னு சொல்ற. இந்த பார், இந்த மாதிரி வந்துதான் ஆகணும்னு ஆர்டர் போடுறது, கண்டிஷன் போடுறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது சொல்லிட்டேன். என்னால வர முடியாதுன்னா வர முடியாது, அவ்வளவுதான். Got it? அரவிந்த், சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? என்னால எங்கேயும் வர முடியாது. Don't disturb me. சித்தி, இங்க பாத்தீங்களா? என் ட்ரெஸ் சூப்பரா இருக்கா? உனக்கு என்னடா செல்லம், இந்த Dress எல்லாத்தையும் விட உன் Dress தான் சூப்பரா இருக்கு. நான் தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் இத போட்டு காட்டுவேன். சரி, கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சம்மா? அரிசி, வெல்லம், மத்த பொருள் எல்லாம் மாப்பிள்ளை வாங்கிட்டு வந்துட்டாரு. முரளியும் அவரும் போய் இப்போ கரும்பு, மஞ்சள் கொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கும் கூட காசெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் தனியா எடுத்துட்டு வர முடியாதுல்ல, அதான். டேய் முரளி, நீ போயிருக்க வேண்டியதானே? சொன்னாதானே தெரியும். நான் என்ன வரமாட்டேன் நான் சொன்னேன்? நீயே கேட்டு செய்ய வேண்டியது இதெல்லாம். அந்த அளவுக்கு வயசாயிடுச்சு உனக்கு. நீ சின்ன பிள்ளை இல்ல. போ, வாங்கிட்டு வரேன்க்கா, சும்மா குறை சொல்லிட்டே இருக்காத. அம்மா எப்படி பேசுறான் பாரு. அவன் செய்யற தப்பெல்லாம் தெரியல, நான் சொன்னா மட்டும் கோச்சுக்கிறான். சரி ரஜினி, நீ கோவப்படாத. நான் அவனை மாப்பிள்ளை கூட அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன், சரியா? சங்கரி, நீ இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பூஜை ரூம்ல வைமா. சரிம்மா. அக்கா, நாளைக்கு போட வேண்டிய கோலம் இதான். சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க, நல்லா இருக்கா? அம்மா பாரு, நல்லா இருக்கு. எனக்கு இந்த கோலம் தான் பிடிச்சிருந்தது. இதுவா? இதான் நாளைக்கு போட போறேன். நல்லா இருக்கு. இது கூட நல்லா இருக்குல்ல? ஆனா இது டிசைன் நல்லா. என்ன ராதிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா கேக்குறாங்கல்ல, என்னாச்சு ராதிகா? ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆக போறதும் இல்ல. புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுக்கா. அம்மா, என் கல்யாணம் இனிமே நடக்காது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி சொல்ற? என்னக்கா சொல்றேன்? என்ன ராதிகா, என்ன ஆச்சு? கல்யாணம் வேணாமா? என்னடி சொல்ற ராதிகா? ராதிகா, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு நேரத்துக்கு சாப்பிடாம தூங்காம ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? கஷ்டப்பட்டு கல்யாணத்தை நடத்தலாம், ஆனா கஷ்டப்பட்டு வாழ முடியாதுக்கா. கஷ்டப்பட்டு வாழணுமா? நீ எதுக்குடி கஷ்டப்பட்டு வாழணும்?
எப்பேற்பட்ட இடத்துல சம்பந்தம் பேசியிருக்கோம். சந்தோஷமா சொகுசா வாழறதுல உனக்கு என்னடி கஷ்டம்? அம்மா, சொகுசா வாழ்றதும் சந்தோஷமா வாழ்றதும் ஒண்ணு இல்ல. அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா வசதியா வாழலாம். ஆனா சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ராதிகா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுற. அரவிந்த பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. நிச்சயமா நீ சந்தோஷமா தான் இருப்ப. நீ சும்மா இருக்கா? உனக்கு அரவிந்த பத்தி என்ன தெரியும்? சரி, கல்யாணத்தையே கேன்சல் பண்ற அளவுக்கு சகலை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்ட நீ? அவருக்கு கால் பண்ணி பொங்கலுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு ஆசையா கூப்பிடுறேன். வர முடியாதுன்னா வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. கடவுளே, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நான் கூட என்னவோ ஏதோன்னு பதறிட்டேன். அவருக்கு 1000 வேலை இருக்கும். எங்க இருக்காரோ, என்ன பண்ணிட்டு இருக்காரோ? நீ உன் இஷ்டத்துக்கு கால் பண்ணி வான்னா அப்படிதான் பேசுவாங்க. இதேதான் அவரும் சொன்னாரு, உன் இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாதுன்னு. அரவிந்த இன்வைட் பண்ண வேண்டாம்னு அம்மா தான் சொன்னாங்கல்ல. சொன்ன பேச்ச கேட்காம நீ கூப்பிட்டதே தப்பு. இந்த சின்ன விஷயத்துக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க. இல்ல, நான் ஒன்னும் இந்த விஷயத்தை வச்சு மட்டும் சொல்லல. வேலை இருக்கு, வர முடியாதுன்னா அத சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர் எப்படி பேசினாருன்னு உனக்கு தெரியுமா? இப்ப மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே அவருக்கு எதுலயுமே விருப்பம் இல்ல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கானே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அவரோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரியில்லை. ராதிகா, நீயா எதையும் முடிவு பண்ணாத. இல்லக்கா, சாரி. நாளைக்கு தான் நான் அவருக்கு கொடுக்க போற லாஸ்ட் சான்ஸ். நாளைக்கு அவர் வந்தாருன்னா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லனா நிச்சயமா கேன்சல் தான். வேற வழியே இல்ல. கல்யாணத்தை நடத்தணும்னா அரவிந்த் கிட்ட பேசி அவனை வர வச்சே ஆகணும். நான் தான் பொங்கல் அன்னைக்கு வீட்டுக்கு வராதன்னு அரவிந்த் கிட்ட சொன்னேன். அதான் அவ ராதிகா கிட்ட அப்படி பேசிருக்கான். ஆனா இவ இப்படி ஒரு முடிவு எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் லோட் பண்ணியாச்சா? இன்னைக்கு டெலிவரி டேட்னு தெரியும்ல, ஏன் ஃபாலோ பண்ணல? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கிளையண்ட்டுக்கு டெலிவரி. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். ஹலோ. ஹலோ அரவிந்த். என்ன? ராதிகா ஃபோன் பண்ணா, நீ சொன்ன மாதிரியே வர முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்ட, போதுமா? ராதிகா சொன்னான். கோவமா இருக்கியா? ஓ, சொன்னாளா? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? இப்போ என்ன தேங்க்ஸ் சொல்ல கால் பண்ணியா? எனக்காக உனக்காக இனிமேல் காலே பண்ண மாட்டல ரஜினி. நீ கோவமா இருக்கேன்னு எனக்கு புரியுது. ஆனா நீ எனக்காக கால் பண்ணி பேசுற அளவுக்கு எதுவும் இல்லைங்கிறத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் உனக்காகவும் ராதிகாக்காகவும் உங்க சந்தோஷத்துக்காகவும் நான் எப்பவுமே பேசுவேன். அப்படி பேசினா என் மனசு சந்தோஷப்படும், நீ நம்புறிய ரஜினி? நான் கோவத்துல இல்ல, வலியில இருக்கேன். என் மனசு படுற வேதனைக்கு என்னதான் பதில் ரஜினி? இந்த கேள்வியை நீ எப்ப கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில் தான் இருக்கு. காலம் எல்லாத்தையும் சரி பண்ணும். அதுக்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியா பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி?
காலையில வரக்கூடாதுன்னு சொன்னீங்க, அப்படியா? இல்ல வான்னு சொல்றதுக்கு தான் இப்ப கால் பண்ணேன். என்ன சொன்ன? ஆமா அரவிந்த், பொங்கலுக்கு நீ எங்க வீட்டுக்கு வரணும். அத சொல்லதான் நான் இப்ப கால் பண்ணேன். ஸ்டாப் இட் ரஜினி. என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? தேவை இருக்கிறப்ப தூக்கி விளையாடிட்டு தேவையில்லாதப்ப தூக்கி எறிகிற பொம்மை நினைச்சியா? எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு ரஜினி. பாரு அரவிந்த், ப்ளீஸ் கோவப்படாம சொல்றத கேளு. என்ன கேட்கணும்? ராதிகா அழுதா அரவிந்த் வர சொல்லுன்னு அம்மா சொன்னாங்க, அதுக்கு தான் எனக்கு கால் பண்ணேன்னு சொல்ல போற, அதானே? ஏன் பேசாம இருக்க? பேசு. ஏன் அப்ப கால் பண்ணி என்ன வரவேணான்னு சொன்ன? இப்ப ஏன் என்ன வர சொல்ற? யாருக்காக வர சொல்ற? அரவிந்த், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க வேண்டிய கட்டாயம் நம்ம 2 பேருக்குமே இருக்கு. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நாளைக்கு நீ வரலனா இந்த கல்யாணமே வேண்டாம், கேன்சல் பண்ணிடுங்கன்னு ராதிகா சொல்றா. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். கடவுள் ஒரு நல்ல சான்ஸ் தான் கொடுத்திருக்காரு. நானே எப்பறா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, நான் வரல, வரவும் மாட்டேன். இந்த கல்யாணம் நிக்கட்டும். அதுக்கப்புறமாவது நம்ம கல்யாணம் நடக்குதான்னு பாப்போம். கொஞ்சமாவது யோசிச்சு தான் பேசுறியா? இப்ப இந்த கல்யாணம் கேன்சல் ஆனாலும் நமக்கு கல்யாணம் ஆகும் நீ நினைக்கிறியா? உங்க அம்மா இதுக்கு முதல்ல சம்மதிப்பாங்களா? எங்க அம்மா சம்மதிக்கலனாலும் கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டு போறேன். கோவத்துல யோசிக்காம பேசுற. உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? இப்படி ஒண்ணு என்னையும் தவிர எல்லாரும் பத்தி யோசிச்சுதான் நான் நடுத்தரல வந்து நிக்கிறேன். நீ முதல்ல போன வை. எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நின்னா நிக்கட்டும். ஓகே, இந்த உலகத்திலேயே என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டது நீயும் அனிதாவும் தான் நான் நினைச்சேன். ஆனா அது தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. நீ இப்படியே பேசி பேசிதான் நிறைய விஷயம் தப்பாவே நடந்து போச்சு. அதை சரி பண்ண கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பல. நீ வரலன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி நடக்கலன்னா என்னாலதான் ராதிகாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில என்னால உன் கூட வாழ முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுதான் அரவிந்த். நீ பேசாத. நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் வரமாட்டேன். அம்மா, சாமி கிட்ட வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா? சரி, இந்த பூ வச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. டேய், பாத்து விளையாடு. ஓரமா தான் போய். அம்மா எப்ப பாரு. டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த போனையே நோண்டிக்கிட்டு இருக்கிற. முதல்ல அதை எடுத்து வீசி எறிடா. சும்மா வாடா, உன்னை அவ திட்டுறா. நீ பண்றது அப்படிதான் இருக்கு. இதுக்குதான் நான் காலையில எழுந்திரிச்சு ரெடி ஆவறதே இல்ல. கண்ணில பட்டா போதும் ஆளாளு திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. மாப்ள, வீட்டு வாசல்ல நான் மாவில தோரணம் எல்லாம் கட்டிட்டேன். பூஜை ரூம் வாசல்ல தான் கட்ட வேண்டி இருக்கு. வா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வா, சீக்கிரமா வா. என்னடா முழிக்கிற? வேலை தந்தா செய்யறேன்னு வாய் கிழிய பேசுறல. போ, போய் மாமாக்கு போய் ஒத்தாசை பண்ணு. போ போ. அக்கா, அக்கா, இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? போட்டோலாம் வேண்டாம், அப்புறம் எடுத்துக்கலாம். அம்மா, ஏதாவது வேணுமா? எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுமா. விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பானை அடுப்புல வைக்கணும், அவ்வளவுதான்.
எனக்கா தேடுறேன்? ராதிகா எங்க இன்னும் காணோம். அவ இன்னும் வரவே இல்ல ரஜினி. எழுந்திருச்சாளா இல்லையான்னு கூட தெரியல. எந்திரிக்காமலாம் இருக்க மாட்டா, வருவா. சித்தப்பா வந்துட்டாரு, சித்தப்பா வந்துட்டாரு. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. ஏதோ டென்ஷன்ல தான் நீங்க அப்படி பேசிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படியும் வந்துருவீங்கன்னு காலையில இருந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. வாங்க 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 மாப்பிள்ளை. அடடே சகல, வாங்க வாங்க. வாங்க. ராதிகா, சாமியை நல்லா கும்பிட்டு கற்பூரத்தை ஏத்தி அடுப்புல போடுமா. அடுப்புல நெருப்பு பிடிச்சதும் பானை எடுத்து அடுப்புல வைக்கணும். சரியா? சரிம்மா. வெளியில குக் பண்றோம். நம்ம வீட்ல சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, அதான். டேய் சும்மா இருடா. தருண், நாம தினமும் சாப்பிடுற அரிசி, காய்கறி, பழம்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது? அது வயல்ல மரத்துல இருந்து கிடைக்குது. அதெல்லாம் தானா வராதுல்ல. அத வயல்ல விதைச்சு சரியான நேரத்துக்கு தண்ணியெல்லாம் ஊத்தி பத்திரமா வளர்த்து நமக்கு சாப்பிட தரது யாரு? விவசாயிங்க தானே. அதோட இதெல்லாம் விளையறதுக்கு வெயில், தண்ணி எல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் நமக்கு சூரியன் தானே கொடுக்கறாரு. அதனால அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்காக நாம வெளியே வச்சு பொங்கல் பண்றோம். அதெல்லாம் ஓகே தான். ஆனா எப்பவும் பாட்டியும் அம்மாவும் தானே குக் பண்ணுவாங்க. இப்ப ஏன் சித்தி குக் பண்றாங்க? அதுவா, நான் சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறேன்ல, அதுக்கு தான். இவன் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். ராதிகா, நீ அரிசிய பானையில போடு. அங்க பால் வச்சிருக்கேன் பாரு, அதையும் எடுத்து ஊத்து. ஒரு நிமிஷம் ராதிகா. மாப்பிள்ள, நீங்களும் ராதிகா கூட சேர்ந்து பாலை பானையில ஊத்துங்க. பால் பொங்குற மாதிரியே உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா பொங்கட்டும். அப்படியே ஒரு கிண்டு கிண்டு விடுக்கா.
ஏய் முரளி எங்க போற? கண் எரியுதுக்கா, கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள நீ இப்படி வா. சின்ன பையன் அவனே ஜாலியா சிரிச்சிட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரம் இரு. கொஞ்ச நேரம் நில்லுண்டா. என்ன இப்ப பால் பொங்கிடும், அப்புறம் எல்லாரும் உள்ள போயிடலாம். என்னம்மா ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பால் பொங்கி வரல. நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.